இப்பலாம் அர்ஜுன் வந்து பிக்கப் பண்றதும் இல்ல டிராப் பண்றதும் இல்ல. ஆரம்பத்துல இருந்த அக்கறையெல்லாம் இப்ப இல்ல போலயே. சி அப்படிலாம் இல்லடி, அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவருக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம இன்னும் ஒரு 2 வாரம் தான் கூட இருப்பாங்க. அதனால தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதுவும் இல்லாம அவர் வாரம் தான் சொன்னாரு. நான் தான் அவங்க கூட இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். மச்சான், ட்ரிப் போறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? ட்ரிப்பா? எங்கடா? டெல்லி, ஆக்ரா, தாஜ்மஹால் பார்க்க போறோம். என்ன தாஜ்மஹாலா? ஏய் ரகு, நானும் வரேன்டா. ஆமா, நானும் வரேன். எம்மா தாயே, எங்க கிளம்பினாலும் நானும் வரேன் நாயும் வரேன்னு கூடயே தொத்திட்டு வர வேண்டியது. இங்க தான் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் ட்ரிப் போற இடத்துலயாவது நாங்க என்ஜாய் பண்ணிட்டு வரமே. என்ன என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ட்ரிங்க்ஸ் தானே, அதெல்லாம் அலோட் கிடையாது. போச்சுடா, இனி ட்ரிப் போன மாதிரி தான். ஏய் மச்சான், எப்படியாவது கழட்டி விட்டுறா. கொஞ்சமாவது எனக்கு ஸ்பேஸ் குடுறி. இவ்ளோ ஸ்பேஸ் வேணும்? இவ்ளோ ஸ்பேஸ் போதுமான்னு பாரு. நான் இந்த ஸ்பேஸ சொல்லல, கொஞ்சமாவது என்ன ஃப்ரீயா விடுன்னு சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நாங்களும் வருவோம். மீனா வரேன்னு சொல்லிட்டா நானும் வருவேன். ஆமா விக்கி, இதெல்லாம் எப்ப என்ஜாய் பண்ண முடியும்? நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா எங்க வீட்ல நம்பி அனுப்புவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வாங்க, வேற வழி. இனி நீங்க வரலைன்னா எங்களையும் போடாம பண்ணிடுவீங்க. ஓகே, அப்ப நாளைக்கு மார்னிங் ஓகேவா? நாளைக்கு மார்னிங் வா. ஓகே. நாளைக்கு ஃப்ரைடே, அப்புறம் சாட்டர்டே சண்டே, கரெக்டா 3 நாள் ட்ரிப். திரும்பி வந்துடலாம். எப்படி? டீல் ஓகேனா போலாம். ஓகே. எனக்கு உனக்கு ஓகே தாண்டி, ஆனா எனக்கு ஓகே இல்ல. நாங்களே எப்பமா தான் ட்ரிப் பிளான் பண்றோம், அதையும் இப்படி குறுக்க போந்து ஆட்டையை கழிச்சா எப்படி? விக்கி ஓகே சொல்லிட்டான், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பிரச்சனையை கூடயே வச்சுட்டு போனா எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஓய், இப்போ என்ன பிரச்சனைன்னு தானே சொன்னேன். ஏய் மச்சான், வீடு வந்துட்டு போட்டும். நானும் வரட்டா? நீயா? வேணா காவியா, வீட்டில் வேற என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல. இந்த நேரத்தில் எதுக்கு அவ்வளோ தூரம்? வேணாம். ஹே, எல்லாரும் போறீங்க, எனக்கும் வரணும்னு ஆசை இருக்காதா? அதுக்கு இல்லை காவியா, வீட்டில் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நானும் வரேன். இன்னும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. இனிமே தான் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே போறாங்க. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் வரேன். இல்லை காவியா, இன்னொரு தடவை போகும்போது வேணா உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறோம். இந்த தடவை வேணாம், என்கேஜ்மெண்ட்லாம் முடியட்டும். நானும் வரேன் விக்கி, என்ன மட்டும் ஏன் வேணாங்கிற? சரி, ஃபர்ஸ்ட் வீட்டில் கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரி, அப்ப காவியாவும் வரா. அப்ப எனக்கு இன்னும் ஜாலி தான். சரி விக்கி, எங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஏய் இருங்கப்பா, பஸ் ஸ்டாப் வரைக்கும் நாங்களும் வரோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஆப்போசிட்ல தானே இருக்கு. நாங்களே போய்க்கிறோம். நீங்க டீ குடிச்சிட்டு பொறுமையா போய் சேருங்க. சரி சரி, மார்னிங் மறந்துடாதீங்க. ட்ரிப் ஓகேனா காலையில எல்லாரும் கிளம்பிருங்க. எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. நீயா நானும் என் மச்சானும் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சோம், இப்படி குறுக்க பூந்து ஆட்டையை கழிச்சிட்டியே. ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சாதாரணமாடா. ஷவருக்கு என்னாச்சு? இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு தண்ணி. இவள் எங்க ரூம்ல காணோம்? குட்டிமா, குட்டிமா, காவியா. மாமா வாரேன். ஹோ, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கியா? சரி சரி, நான் வெயிட் பண்றேன், நீ பொறுமையா வா. ஹை மாமா, உள்ள வர வச்சா எப்படி இருக்கும்? ஆனா கூப்பிட்டா வரமாட்டாரே, என்ன பண்ணலாம்? ஐயோ அம்மா! ஹே காவியா, என்னாச்சு? ஐயோ மாமா, கொஞ்சம் வாங்களே. ஏய் என்னாச்சுடா? உள்ள வாங்க மாமா, சொல்றேன். உள்ளயா? வாங்க. என்னாச்சு காவியா, எதுக்கு கத்துன? அதை திரும்பி பார்த்து கேளுங்க மாமா. ஏய் சொல்லுடா, எதுக்கு கத்துன? அதுவா, ஷவர் ரொம்ப நேரமா லீக் ஆயிட்டே இருக்கு. டேப் அடைக்க முடியல, அதான் சவுண்ட் விட்டேன். இதுக்கா? அப்புறம் நீங்க வேற எதுக்கு நினைச்சீங்க? நான் எதுவும் நினைக்கல, நான் வரேன். டேப் தானே, யாராவது பிளம்பர் விட்டு பார்த்துக்கலாம். மாமா மாமா. காவியா, என்ன பண்ற நீ? பாரு ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். அதை எதுக்கு மாமா எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து பேசுங்க. காவியா விடுடா. குட்டிமா விடு. என்ன பாருங்க, விடுறேன். குட்டிமா விளையாடாத. என்ன பாருங்க, விடுறேன். இப்படி என் கண்ட்ரோல்ல கட்டைய போட்டா இப்படி? ஹவு கேன் ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப்? தள்ளி போடி. ஏன் மாமா, எப்படி இருக்கு? பரவாயில்ல, உங்க அப்பா பாத்ரூம் கூட நல்லா ரசனையா தான் கட்டியிருக்காரு. நான் எதை கேக்குறேன், நீங்க எதை சொல்றீங்க? நீ எதை கேட்ட? நான் என்ன கேட்டேன்? ஏன் குட்டிமாக்கு என்ன குறைச்சல்? எப்பவுமே அழகுதான். மாமா. என்னடி என்ன சினுங்குறீங்க? அது அது
என்னன்னு கேளு. தான் மாமா அது ஏது? புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு புரியலையா? நல்லாவே புரியுது, ஆனா இப்ப வேண்டாம். என்ன மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், உத வாங்குவ. ஆமா. இன்னைக்கு என்னாச்சு என் குட்டிமாக்கு? ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போல. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. ஆமா, நீங்க அமெரிக்கால தான் இருந்தீங்க. இல்ல ஏதாவது ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி ஏதாவது கிராமத்துல பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதுல என்ன இருக்கு? குட்டிமா, நம்ம என்கேஜ்மெண்ட் தான் நடக்க போகுது. மேரேஜ் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான். இப்ப முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க. முடியாது. அப்ப கிளம்புங்க. அச்சச்சோ, கோச்சுக்கிட்டியா? ஆமா, இந்த லவ் கிவெல்லாம் எதுவும் வேணாம். அப்படியே மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிருங்க. பாடுற கோவத்தை மாமா இறக்கி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஆசையா கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ, அதெல்லாம் சும்மா இறக்கி விடுங்க. சேச்சே, ஏன் குட்டிமா ஒரு விஷயம் கேட்டதை நான் தராம இருப்பேனா சொல்லு. அச்சச்சோ மாமா இறக்கி விடுங்க, நான் சும்மா கேட்டேன். அப்படிவா வலிக்கு? மாமா இப்படியே போறீங்க? என் கபோர்ட்ல உங்க Dress இருக்கும், எடுத்து மாத்திக்கோங்க. குட்டிமா, காவ்யா, ஓய், என்னாச்சு? என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? நீங்க மட்டும் தான் என்ன சைட் அடிப்பீங்களா? நானும் அடிக்க கூடாதா? பாடுறா. ஏன் மாமா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி? இல்ல, இப்படி ஒரு சான்ஸ் யாரா இருந்தாலும் யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க என்னடான்னா இப்படி மக்கா இருக்கீங்க. நான் அனீஷ் அந்த மாதிரி நடிச்சு உன்னை லவ் பண்ணும்போது நான் என் சைடு மட்டும்தான் யோசிச்சேன். எனக்கு நீ கிடைச்சா போதுன்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த டைம்ல நீ என்கிட்ட இப்படிலாம் அப்ரோச் பண்ணியிருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேனோ என்னமோ. ஆனால் உன்கிட்ட இப்போ பழகுனதுக்கப்புறம் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ இன்னும் ஒரு குழந்தையா தான் இருக்க. யாரு? நான் குழந்தையா? ஹலோ, ஐம் 18. ஒரு சிலருக்கு வயசு வேணா ஆகலாம், ஆனால் மனசளவில் அப்படியே குழந்தையா தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீயும். ஸோ இன்னொரு 2 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஐ ஹேட் யூ மாமா. பட் ஐ லவ் யூடா குட்டிமா. சரிடா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். நீ சாப்பிட்டு தூங்கு. பாய். சிச்சோ, நடந்த இதுல ட்ரிப் போறேன்னு சொல்றது மறந்துட்டுமே. சரி, அங்க போய் சொல்லிட்டு வருவோம். ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல. ஐஷுமா, அப்பா என்னாச்சுமா இப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லப்பா, எப்படியும் இன்னும் 2-3 நாள்ல நீங்க கிளம்பிடுவீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா பண்றது? பொம்பளை பிள்ளைன்னு பேத்துட்டா ஏதோ ஒரு இடத்துல கட்டி கொடுத்துதான் ஆகணும், பிரிஞ்சுதான் ஆகணும். ஆனா எனக்கு உன்னை பத்தின இப்போ கவலையே இல்லாம போச்சு. உன்னை இங்க பாத்துக்க எத்தனை பேர் இருக்காங்க. ஏன் அங்கிள், அண்ணியோட அம்மா எப்படி இருந்தாங்க? ஐசு பிறந்த கொஞ்ச நாள் தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் தூக்கத்துல இருந்து எழுப்பும் போது எந்திக்கவே இல்லை. அவ போய் சேர்ந்துட்டாங்கிற வருத்தத்தை விட பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்க போறோங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. எப்படியோ அவ வாழ்க்கை இப்ப நல்லா இருக்கு. இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. அப்பா, அதெல்லாம் இப்ப பேசி வருத்தப்பட்டு இருக்காதீங்க. உங்களுக்கே உடம்பு சரியில்லை. அம்மா, டேப்லெட் போட்டீங்களா? தம்பி எடுத்து கொடுத்துச்சு, சாப்பிட்டுட்டேன். அர்ஜுன், நீயும் போய் நேரத்தோட சாப்பிடு. சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. அடுத்து ஏதாவது ஒர்க்குனா லேப்டாப் தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்குவேன். இல்ல நீ, இன்னைக்கு ஒர்க் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். அம்மா அப்பாவை கொஞ்சம் பார்த்து பேசணும். நான் டெரஸ் போயிருக்கேன். சரி அர்ஜுன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வரேன். சரிடா. சூரியனே, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவா? ஆமாடா. ஏன் இப்படி ஒரு டவுட்டு? இல்ல, ஒரு காலேஜ்க்கே ப்ரொஃபஸரா இருந்திருக்கீங்க. அப்போ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கண்டிப்பா உங்க பின்னாடி ஜொல்லு ஊத்திட்டு தெரிஞ்சிருப்பாங்கல்ல. அம்மு, நீ வேற சோஃபினா 2 பேருமே சாரோட ஸ்டூடெண்ட் தான். பாருடா, எப்படி நான் லவ் பண்ணீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. அதையே இப்ப ஞாபகப்படுத்திட்டு வேணும்னா அவங்க லவ் ஸ்டோரியை ஒரு பாட்டாவே பாடிடலாமே. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லி தாரேன் வாவாத்தி, ஏத்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தாரேன் வாவாத்தி, ஏன் உசுர ஓ உசுர தாரன் கை
சோஃபிமா சாங் சூப்பர். அடுத்து தேஜானி, நீங்க எப்படி லவ் பண்ணீங்க? எங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லம்மா. பிடிச்சிச்சு, லவ் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் நடந்த சீன் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்படி என்ன நடந்துச்சு? இவருக்கும் ஐஸுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அச்சச்சோ, அப்புறம் ஏ லூசு, பேச்சு விடு. அப்பதான் எங்களுக்குள்ள இருந்த லவ் ஃபீலே அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்டோம். சாரி தேஜு. ஐயோ ஐஷு, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல, நடந்ததை கேட்டா சொன்ன அவ்வளவுதான். பறவையின் சிறகுகள் விரிந்தால் தான் வானத்தில் அது பறக்கும். காத்திருந்தால் தான் இருவருக்கும் காதல் அதிகரிக்கும். ஹனி, நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ்வா இல்ல எப்படி? அம்மா, என்ன நீ இப்படி கேக்குற? எல்லாத்துக்குமே இது ஃபர்ஸ்ட் லவ் தான். சும்மா தான் நீ கேட்டேன். இந்த ஒரே ஆளை லவ் பண்ணி ஒருத்தர் கூடயே கல்யாணம் பண்ணி ஒருத்தர் கூடயே லைஃப் லாங் வாழ்றது எப்படி இதெல்லாம்? இது என்ன கேள்வி? இதான் நம்ம கல்ச்சர். ஹோ, இங்க இப்படி. ஆனா அமெரிக்காலலாம் அப்படி இல்ல. எல்லாம் நம்ம இஷ்டம் தான். எனக்கே இதோட 3 பாய் ஃப்ரெண்ட். 3? அடி பாவி, 3 கரண்ட்ல இருக்கா எப்படி? ம், சுச்சு பாக்ஸ்ல இருக்கு. ஜோக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு, அவாய்ட் பண்ணிருங்க. 3மே எக்ஸ் தான். இப்போ எனக்கு ஆள் இல்ல. அது எப்படி அர்ஜுனுக்கு மட்டும் எங்க கல்ச்சர் பிடிச்சிருக்கு தெரியலையே. அண்ணன் அப்படி வளர்ந்துட்டான். அண்ணி, எனக்கு ஒரு டவுட். பெரிய அண்ணன் ஒரு காலேஜே வச்சு ரன் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. தேஜு அன்னைக்கு கிடைச்ச மாப்பிளையும் டாக்டர். நீங்க மட்டும் எப்படி அனிஷனை போய் லவ் பண்ணீங்க? இவங்க எல்லாருமே சின்ன வயசுலயே சாதிச்சிட்டாங்க. சாதிச்சவங்க கூட இருக்கிறத விட நம்ம கூட இருக்கிறவங்கள சாதிக்க வைக்கலாம் நான் நினைக்கிறேன். சூப்பர் பதில் ஐஷு. தேங்க் யூ. எப்படி சொன்ன பதில் சூப்பர்ங்கறீங்களா இல்ல ஐஷு சூப்பர்ங்கறீங்களா? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ரெண்டும் தான். தேஜு பாத்துக்கோ, டாக்டர் கொஞ்சம் கண்ட்ரோலாவே வெய். அது ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருக்கு, பார்த்துட்டா சரியா வந்துரும். ஓ, டாக்டருக்கே நீ ட்ரீட்மெண்ட் பார்க்க போறியா? சூப்பர் சூப்பர். மாமா, எங்க அவியக்கா, நாங்களும் கண்ணுக்கு தெரியறோமா இல்லையா? ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? சாரி, கவனிக்கல. முத்திருச்சு. ஐஷுக்கா, மாமா எங்க? டெரஸ்ல இருக்கான். தேங்க்ஸ்க்கா. சரி தேஜுமா, போய் தூங்கலாமா? போலாம். ஆனா எந்திக்க முடியலங்க, கால் ரொம்ப வலிக்குது. அது ஒன்றும் இல்லை, நாள் ஃபுல்லாக சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கல, அதான் கொஞ்சம் கையை காலை நீட்டி வேலை செஞ்சு பாரு, கால்லாம் வலியே இருக்காது. உங்ககிட்ட சொன்ன பாருங்க. புரியுது, வா. இறக்கி விடுங்க. பாரு, என்ன டாக்டரே பொண்டாட்டி அப்படியே அல்வா மாதிரி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஏங்க, இறக்கி விடுங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்ட, ரொம்ப நடிச்ச, கீழே பொத்துன்னு போட்டுருவேன். செஞ்சாலும் செய்வீங்க, இறக்கி விடுங்க. ஹலோ ஹலோ, உங்க ரொமான்ஸ் ரூம்ல போய் வச்சுக்கோங்க. இங்க சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கு. ஆறு, நீ சின்ன பிள்ளையா? அம்மா சொன்னடி. ஐயோ அண்ணி, இட்ஸ் நார்மல். சரவணா, சும்மா தான் சொன்னேன், இறக்கி விட்டுருங்க. ம்ஹும். அப்புறம் சோஃபி, நீ போலையா? இதோ இப்பவே கிளம்பியாச்சு. தம்பி, நீ ஹாப்பியா இருக்கல்ல? என்னப்பா சடனா இப்படி ஒரு கொஸ்டின்? இல்லடா, நீ ஹாப்பியா இருக்கியான்னு தெரியல, ஆனா நீ இங்க வந்து சேர்ந்ததுல அப்பா ரொம்ப ஹாப்பி. ஆனா உங்க அம்மா ராட்சசி நினைச்சதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பா, அம்மாவை பத்தி அப்படி பேசாதீங்க. டேய், அவன் உன் அம்மாங்கிறனால நீ வேணா சப்போர்ட் பண்ணலாம், ஆனா என்னால முடியாது. எப்படியோ நீ இப்ப ஹாப்பியா இருக்க, எனக்கு அது போதும். மாமா, வா காவியா. என்ன தூங்க சொல்லிட்டு வந்த, இங்க வந்து நிக்கிற? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன். காவியம்மா, சரி 2 பேரும் பேசுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆமா, நில்லுங்க, நான் பேசிட்டு இப்ப போயிடுவேன். இல்லடா, ஏதாவது பர்சனலா பேசுறீங்க, நான் எதுக்கு நந்தி மாதிரி குறுக்க? ஏச்சே, அதெல்லாம் இல்ல மாமா, சின்ன விஷயம்தான். அர்ஜுன், நாளைக்கு காலையில நான் டெல்லி கிளம்புறேன். என்ன சடனா சொல்ற? நான் வீட்டில் வச்சு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க, சும்மா ட்ரிப் மாதிரி. மீனா, விக்கி, அப்புறம் ரகு, தியா போகிறாங்க. நானும் கூட போகிறேனே. இல்ல குட்டிமா, அதெல்லாம் வேணாம். உனக்கு போகணுன்னா நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். என்ன நீங்கள் எப்பவுமே எனக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, இப்போ வேணாங்கிறீங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வாரேன்னு சொல்லிட்டேனே. இதுக்கு இல்லை, என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நான் கூட சரின்னு அனுப்பி வைப்பேன். ப்ளீஸ் மாமா. டேய், விட்ரா போயிட்டு வரட்டும். நம்ம அம்மாவை கேளு, எங்கெல்லாம் சுத்திட்டு வருவா. அவளே போகும்போது இவ கொஞ்சம் பெரிய பொண்ணு தானே. இல்லப்பா, இவ அவ்வளவு தூரம்லாம் போயிட்டு தனியெல்லாம் இருந்துக்க மாட்டா. அதெல்லாம் நான் இருந்துப்பேன். அப்புறம் என்ன, நீ போயிட்டு வாடா. நீங்கள் சொல்லுங்க அர்ஜுன், ஒரு வார்த்தை போகணும்னு சொன்னால் தான் நான் போவேன். இல்லைன்னா எனக்கும் ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருக்கும்.
ப்ளீஸ் சொல்லுங்களேன். இல்ல வேணான்னு தோணுது, அதுக்கு மேல உன் இஷ்டம். இப்படிலாம் சொல்லாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் போயிட்டு வான்னு சொல்லுங்களேன். டேய் இவ்வளவு தூரம் கேக்குறாள் விடு. இல்ல குட்டிமா வேணாம். போங்க அர்ஜுன், நான் போவேன். நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாய். நாளைக்கு காலையில் நான் கிளம்புவேன். குட்டிமா வேணாம், உத வாங்குவ. நான் போவேன். பாய். விடுடா போயிட்டு வரட்டும், 3 நாள் தானே. ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஐயோ அப்பா, நான் கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன். அவள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்புறம் என்ன, விடு, எதை பத்தியும் யோசிக்காத. ரொம்ப ஆசையாக இருக்கா. இனி சொன்னாலும் கேட்க மாட்டா. பரவாயில்ல, பேசாமல் அனிஷனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். அவர் அங்கே தானே இருக்காரு, அவர் கொஞ்சம் பார்த்துப்பாரு. பாரு குட்டிமா, எனக்கு ஒன்று அனுப்பி வைக்க மனசே இல்லை. நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால தான் அனுப்பி வைக்கிறேன். பார்த்து சேஃபாக இருக்கணும். என்ன ப்ரோ, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? அனுப்பி வைக்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? அப்படி இல்லை விக்கி, கொஞ்சம் சேஃபாக இருன்னு சொன்னேன், அவ்வளோதான். ப்ரோ, நானே அவளை வர வேணாம் தான் சொன்னேன். என்கேஜ்மெண்ட் வேறு பக்கத்தில் இருக்கு, எதுக்கு வரேன்னு தான் கேட்டோம். ஆனால் அவ தான் ஆசைப்படுறா. புரியுது. சரி குட்டிமா, பார்த்து கவனமாக இருக்கணும். என்ன அர்ஜுன், ரொம்ப தான் அக்கறை போல. விடுங்க, உங்களால நாங்க பார்த்துப்போம். அவளுக்கு மட்டும் இல்லை, நீயும் தான். எல்லாருமே சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. சரிங்க ப்ரோ. சரி, என்னை பற்றி இப்படியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவேன். சரி கிளம்பலாமா? மீனா ஒரு நிமிஷம். என்ன அர்ஜுன்? அனிஷா நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கே, நான் எப்பவுமே உங்க வீட்ல தானே கிடப்பேன். அவர் நம்பர்லாம் வாங்கி வைக்காம இருப்பேன். அதெல்லாம் இருக்கு. சரி, அப்போ ஏதாவது எமர்ஜென்சினா உடனே அவருக்கு கால் பண்ணுங்க. ம், அவர் அங்கே தான் இருப்பார், ஆனால் ட்ரைனிங்கில் இருப்பார். கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறதுலாம் கஷ்டம்தான். ஆனால் ஏதாவது எமர்ஜென்சினா உடனே அவருக்கு கால் பண்ணிடுங்க. ஆனா அர்ஜுன், நீங்க இவ்ளோ பயப்பட தேவையில்லை. நாங்க ஆல்ரெடி இப்படிலாம் போயிருக்கோம். என்ன, உங்க ஆளுக்கு தான் புதுசு. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். நாங்க எப்படி கூட்டிட்டு போறோமோ அப்படியே கூட்டிட்டு வந்துருவோம். ஆமாம், எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நீங்கள் பேசுகிற பேச்சில் இவங்க என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. சரி, பார்த்து போயிட்டு வா. ம்